வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து அப்படியே சும்மா போர்ஸ் வேற லெவலில் போர்ஸுங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து செம்மையாக ஒரு பக்கம் கோல்மால் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ராஜேஸ்வரி இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச்மேன் இருக்காங்களா, அவனை பிடிச்சி உண்டுல வேற எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்டா நாயே, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பேன். உன்னெல்லாம் சும்மாவே விட்டுக்கூடாது, உன்னை அப்போவே அடித்து ஓட விட்டுக்கணும். அந்த விடாமல் விட்டுச்சுல, அதுதான் நான் பண்ண தப்புவே. நீ நடனா எவ்வளோ திமிரு இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சுப்பேன். உன்னால் இதுக்கு மேலே சும்மா ஓட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே உன்னை போலீஸை கூட்டு அனுப்ப போகிறேன். எப்படி நீ சாத்தலாம், யாரை கேட்டு சாத்தினேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை போட்டு கேட்குறான். ஐயோ மேடம், இது எல்லாமே நான் பண்ணலை மேடம், இதுக்கு எல்லாமே காரணம் அந்த அன்னபூர்ணி மேடம் தான், அவங்க தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் கூட கேட்காம, அதெல்லாம் நீ பேசாத என்கிட்ட, நீ தானே பண்ண, யாரை கேட்டு சாத்தன அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் சைலண்டாகவே நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கணிக்க முடியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம பைரவி அதான் ராஜேஸ்வரி இருக்காங்களோ, அவளோட ஆட்டம் அதிகமாகிடுச்சுங்க. இதுக்கு மேலே ராஜேஸ்வரி அடக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பண்ணிருக்காங்க. இவங்ககிட்ட இனிமேல் மோதவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் தள்ளி விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதே சமயத்தில் நம்ம விஜய்க்கு இந்த நியூஸ் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம தலைவன் வாட்ச்மேன் இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி தான் சார் உங்கள் அக்கா இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டாமன்னைக்கு அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களை சாத்தி விட்டது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, நான் இது ஆசைப்பட்டு செய்யலை, ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னபூர்ணி பாட்டி ஆசைப்பட்டாங்க. தான் மகளோட வாழ்க்கைக்கோசரம் இவ்வளோ பாடுபடுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். இதில் என்னோட சூழ்நிலை எதுவுமே இல்லை, அவங்க கொடுத்த 500 ரூபா கூட அவங்ககிட்டே நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் பண்ணது எதுவுமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பண்ணது எல்லாமே ரைட்டு தான். குடும்பம்னு இருந்தால் அதில் விரிச்சல் விழும், அந்த விரிச்சலை யார் சேர்த்து வைக்கிறாங்க, நிறைய பேர் அதில் எப்படி கும்மி அடிக்கிறது, அந்த விரிச்சலை எப்படி இன்னும் பெருசாகுதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்காமல் எப்படியான ஒரு வழியாக காப்பாற்றணும், இவங்க குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இது ஒரு பக்கம் நல்ல விஷயமாக தான் இருந்தாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து போயிட்டு மல்லிகிட்ட பேசுகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பரமல்லி வாழ்க்கையில் என்ன வேணாலும் கஷ்டம் வரலாம், அது எல்லாத்தையும் நாம தான் தாண்டிக்கணும், நாம தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் போயின்னு இருக்கு. இந்த சூழலில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இதை எப்படி நாம் முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் எதுவுமே இங்கே வேலைக்கு ஆகலை. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி பண்ணது தப்பு தாங்க. அவங்க என்ன தான் சொன்னாலும், அவங்க தம்பி மேலே இருக்கிற அக்கறை தான் பண்ணேன், என் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வேதனையில் பண்ணேன்னு சொன்னாலும், அவங்க பண்ணது 100க்கு 100 தப்புங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கவே கூடாது. அவங்கள யார் இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் வெறுப்பாகுது, ஒரு பக்கம் கோவமாகுது. இருந்தாலும் இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் வர காத்துன்னு இருக்குது. அதெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரியப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து போயிட்டு டாடா இதை பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் மல்லியம்மா நாம தான், நம்மளை யார் பிரிக்க நினச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படி பிரிக்க நினச்சாலும் அடுத்த செகண்ட் அந்த வீட்லேயும் இருக்க மாட்டேன், நான் கண்காணா தூரத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆடுறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் இருந்துன்னு, சரி ஓகே நீ சொல்கிறது கரெக்டு தான், இதுக்கு மேலே நான் யாருக்கிட்டையும் எதையும் இது பண்ண மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் டாடா உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே எனக்கு மல்லியம்மா வேணும்னு சொல்ல மல்லியம்மா இனிமேல் நம்மளும் ஒட்டி தான், மல்லி எனக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் தான் புரிஞ்சுக்காமல் அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன். இது எல்லாமே எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு, என்னை மன்னிச்சிரு வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டது வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இங்கே எப்படியோ டப்பா குடும்பம் ஒன்றும் சேர்ந்துருச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இதுக்கு மேலே நார்மலாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக நினச்சிட்டு இருந்தாலும், இதுக்கு நடுவில் நீ எதுக்கு தான் சிச்சினியாக இருக்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, கரெக்டாக நான் என் ஃப்ரெண்டு அது அங்கே ஒருத்தர் உட்காந்துங்க, அங்கே ஒரு 3 பேர் விளையாடுங்க, லூடோ விளையாடுங்க. அந்த லூடோ விளையாடுறதுல செம்மையான ஒரு பண்ணு நடந்துச்சுங்க. அப்படி என்ன பண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லூடோவில் நான் வந்து மொத்தம் 200 ரூபா இந்த லாஸ் ஆகிடுச்சு. 200 ரூபா போச்சுன்னு சொல்லிட்டு விடாமுயற்சி தான். சரி இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க, நான் வந்து ஒரு நம்பிக்கையில் விளையாடினேன். உடனே அதுக்கு மேலே கரெக்டாக நான் விட்ட 200 ரூபாய் எனக்கு அப்படியே என் கைக்கே வந்துருச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்கால, அவன் இருந்துன்னு கரெக்டாக 90 ரூபா மொத்தம் வந்து லாஸு. அவன் வந்து என் கூட வாடா 2 பேர் சேர்ந்து விளையாடலாம்னு சொன்னான். அவன் முடியாதண்ணா, அவன் வந்து அதை லாஸ்ட் இருக்குது, நான் ஜெயிச்சுன்னு வந்தேன்ட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம்.